ஆராயோ காரணியா தொலைவில். யார் நீங்க? அமிதா. அமிதா? ஓடி போனவளை பத்தி இங்கே எதுக்கு வந்து கேக்குறீங்க? போங்க. அவளை பத்தி கேட்க வந்துட்டாங்க எல்லாரும். இனிமே நைட்டு கூப்பிட வேணாம் சரியா? அம்மா ஆஃபீஸ் முடிச்சிட்டு வந்து இந்த டைம்ல தான் கூப்பிடுவாங்க. அப்போ ஃபோன் எங்கேஜ்டா இருந்தா? அப்படியா? ஷூர். அக்காவை பற்றி பேசினா அம்மா இப்படி தான். காலேஜ் போனதுக்கப்புறம் அக்கா எங்களை பார்க்க கூட வரதில்லை, ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க. முன்னாடி பார்க்கறதுக்காவது வருவாங்க, ஆனால் இப்போ அது கூட வரதில்லை. உன் அக்கா இப்போ எங்க ஸ்டே பண்றேன்னு தெரியுமா? அப்பா இறந்ததுக்கப்புறம் அக்காவை பற்றி எதுவுமே தெரியாது. அப்பாவோட ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டால. அப்பா ஆக்சிடென்ட்ல இறக்கல, அப்பா சூசைட் பண்ணிட்டாரு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு 2 வருஷம் முன்னாடி. என் பர்த்டேக்கு முந்தின நாள் சென்னையிலேருந்து வீட்டுக்கு வர வழியில. ஹலோ. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அங்க போய் தான் ஆகணும். வாங்க போலாம். அக்கா, என் அக்காவை பார்ப்பீங்களா? அக்காவை பார்க்க தான் போறோம். அக்காவை பார்த்தீங்கன்னா இங்கே வர சொல்லுங்க. சொல்றேன். அப்பா, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்னு நல்லா தெரியும்ல. இன்னைக்கு வீட்டுக்கு வர்றேன் தானே சொன்ன. ஊர்க்காரங்க சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் எங்களை கேவலப்படுத்த பார்க்குறியா? அதானே? என்னம்மா நீ? அது வந்துப்பா, நான் போதும். இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன்.
ஆனா இப்போ நீ என் கூட வந்து தான் ஆகணும். மெரீன், நீ கிளம்பு. இதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகும் போல. அவ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ஃபேக்கா இருக்கு. இனி எந்த நம்பிக்கையில இதுக்கு பின்னாடி போறது? நீங்க சீக்கிரம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வாங்க. அந்த பொண்ணோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இன்னொரு பெட்டரான ஹாஸ்பிட்டல் அவங்கள சேர்த்துருங்க. இங்க அத்தாரிட்டியா சைன் பண்ணியிருக்கிறது நீங்க தான். எவ்வளவு தூரம் போகணும்னு நினைச்சாலும் நான் மறுபடியும் அவ பக்கத்திலே போய் நிக்கிறேன். அஸ்வதி, நீ அந்த ஸ்கூட்டி எடுத்துட்டு ஹாஸ்டல் முன்னாடி வா. இந்த விஷயம் வீட்ல தெரியாம பாத்துக்கோங்க. என்கேஜ்மெண்ட் இப்பதானே முடிஞ்சிச்சு. இனிமேல் நாள் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணு. நீ அந்த சாவியை கொடு. இந்தா. சிஸ்டர், அமிதா ஷிஃப்டிங்கா? ஆமா. ஹலோ ஹலோ, கட் ஆயிடுச்சு. 2 நாளா இந்த நம்பர்லேருந்து கால் வருது.
திருப்பி கால் பண்ணி பாரு. அவங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணட்டும். ஓ ஷிட், என்னடி? செகண்ட் போர்ட்ல அமியோட சிம் தான் போட்டிருக்கேன். அதை நான் மறந்துட்டேன். அதுலேருந்து தான் கால் வருது. இல்லை ஒருவேளை ஆமிக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா? வேணும்னா உன்னோட நம்பர்லேருந்து கால் பண்ணி பாரு. மெரின், அது நீங்கள் தானே இப்போ கால் பண்ணீங்க? ஆக்சுவலி நீங்கள் கூப்பிட்டது என் ஃப்ரெண்டை தான். அவன் வந்துட்டு இருக்கான். நீங்கள் ஆமிக்கு என்ன வேணும்? எனக்கு எந்த சொந்தம் இல்லை, என் ஃப்ரெண்டு கூட தான் ரிலேஷன். அவர் இப்போ எங்கே இருக்காரு? நான் சொன்னல, இட்ஸ் ஆன் த வே. அவங்க அப்பா இங்கே ஏஎஸ்பி தான். போலீஸ் எதனா இருந்துச்சுன்னா அசிங்கமாயிடும். அதனால தான் நான் இங்கே வந்தேன். தோ அன்பர். அன்வர், மெரின், நீ என்ன இங்கே? உனக்கு இங்கே என்ன வேலை? அதுதான் நானும் கேட்குறேன். நீ இங்கே வந்திருக்க? இங்கே வாடா. ஏ இவ்வளோ எது கூட்டிகிட்டு வந்த? இது யாரு? 10வது படிக்கும் போது என்னை ஏமாத்திட்டு போனவளே இவ தான்டா. எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பத்தின பொண்ணு இது தானே? செம்மையாக இருக்கு மச்சான். ஏங்க ம், அது யாரு? அவளோட பழைய காதலன். அப்புறம் என்ன நைஸாக அல்வா கொடுத்துட்டு போயிட்டா. அரே வா, நீங்களாம் தான் ஒரே டீம் ஆச்சே. நீ அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம். அதெல்லாம் விடு. உனக்கும் ஆமிக்கும் என்ன சம்மந்தம்? நான் மனசில் கூட நினச்சி பார்க்காத ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு ஏன்டி நான் லவ் பண்ண பொண்ணு கூட மாட்டியிருந்தா கூட எனக்கு கொஞ்சம் கௌரவமாக இருந்திருக்கோண்டி. பண்ணுறதெல்லாம் பண்ணி வச்சுட்டு இப்போ நியாயம் கேட்குறியா? ஆக்சுவலி உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? ஏன் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பண்ணுறதை பார்த்து கேட்டேன். சாரி. ஆமி இப்போ எங்கே இருக்கா? ஐசியூவில். நம்ம 2 பேருக்கும் இருக்கிற பிரச்சனையை அப்புறம் பேசிக்கலாம். உனக்கு தெரியுமா ஆமியே இப்படி பண்ணான்னு? இல்லை. உண்மையா உனக்கும் ஆமிக்கும் என்ன சம்மந்தம்? அன்னைக்கு அங்கிருந்து போனதுக்கப்புறம் நீ எங்கே அவளை பார்த்த? அன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நான் அவளை எங்கேயுமே பார்க்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் இந்த சிட்டிக்கு வந்தேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்காக. அங்கே வச்சு தான் அவளை. டே, நம்ம படத்துக்கு மக்களுக்கு கொடுக்க எதனா நல்ல மெசேஜ் இருக்கணும். என்ன அது? மெசேஜ் சொல்லதானே சினிமா. அப்படின்னு யார் சொன்னது? இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்து திருந்தினவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல. அப்புறம் எதுக்கு மெசேஜ்? ம். நம்ம மக்களுக்கு ஒரு மெசேஜை சொல்ல விரும்புகிறோம். ஆமாம். நம்ம அதை சினிமா மூலமாக சொல்ல போகிறோம், அவ்வளோதான். நம்ம சினிமா தான் நம்மளோட மெசேஜ். சிம்பிள். சார் ஆர்டர். உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு எனக்கு ஒரு காஃபி மட்டும். சொல்லுங்க சார். ஆமி, அன்வர், நீ என்ன இங்கே? நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். அட செம போ. எத்தனை நாள் ஆச்சு பார்த்து. என்ன ஒரு சர்ப்ரைஸில். ஓ, இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். ஆமி, இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். டே, இது ஆமி. இது என்னோட ஒர்க்கிங் டைம். பேசிட்டு இருந்தேன்னா என்னோட வேலை போயிடும். ஓ சாரி. உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? காஃபி. காஃபி தானே? 3 காஃபி. ஒரு 1/2 மணி நேரத்தில் என்னோட ஷிஃப்ட் முடியும். ஓ, அதுக்கப்புறம் நாம பேசலாமே. பரவாயில்ல, இங்கே இருக்கேன். ஓகே, நான் இப்போ காஃபி எடுத்துட்டு வரேன். ஓகே. டேய், யாருடா அது? யார் அது? நான் என்னோட 10ஆம் கிளாஸில் நடந்த சம்பவத்தை பற்றி சொன்னேன்ல, அதோட ஹீரோயின். அவளா? ஆமி. ஏய், ஆமி. அவதான். பாத்தியா? ஹாய். ஹாய் ஆமி. சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹே, அதெல்லாம் பரவாயில்ல. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எங்க? இப்போ தான் கிளம்புனாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்படியா? ஆமா, நீ என்ன பண்றீங்க? இப்போ நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் என்னோட ஷார்ட் ஃபிலிம்காக இங்கே வந்திருக்கேன். ஓ, ஆக்டரா? ஹே, டைரக்ஷன். ஓ, டைரக்டர் சாரா? அப்புறம் நீ என்ன இங்கே? நான் இங்கே தான் படிக்கிறேன். இப்போ ஃபைனல் இயர். இங்கே பக்கத்தில் தான் ஹாஸ்டலு. இப்படி பக்கத்துலேயே வேலையும் கிடச்சிருச்சு. ஸோ வேலையும் பார்த்துக்கிறேன். நைஸ். நான் 1 மாதம் இங்கே தான் இருப்பேன். அப்புறம் வேற என்ன சொல்கிறது?
இப்போ ஹாஸ்டல் தானே நான் வேணா ட்ராப் பண்ணுறேன். வேணாண்டா, ஹாஸ்டல் இங்கே பக்கத்தில் தான், நான் போய்க்கிறேன். போகிற வழியில் 2 வேலையும் இருக்கு. ஓ நம்பர் கொடு, நான் கால் பண்ணுறேன். 9046010208. ஓகே. இதான் என்னோட நம்பர். ஓகே. அப்போ சரி பார்க்கலாம், நான் கிளம்பிட்டா. பை. அவளே கூப்பிடுவான்னு நினச்சேன், ஆனால் அவள் கூப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அவளை பார்த்தது நினச்சி பார்க்க முடியாத ஒரு இடத்துல. எங்க? டே நம்ம கேமராவை போட்டில் வச்சு எடுத்தானே. ரோட்ல வச்சா? ரோட்டில் இல்லைடா, அந்த போட்டில் வச்சு. நீ எதுக்குடா கேமரா தூக்கிட்டு அங்க வைக்கிற? 5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின கேமராடா, இது விளையாடுறதுக்கு இல்ல. மச்சான் ஷார்ட் நல்லா இருக்கணும்ல, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்டா. நீ ஒரு ப்ரொடியூசர் தானே, இவன் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்? அது உனக்கு தெரியும்ல, காசு கொடுக்குறது நான் தானே. அப்போ எனக்கு அட்டாக் வரக்கூடாதுன்னா நான் சொல்ற இடத்துல கேமரா இருக்கணும். அப்போ ஒன்று பண்ணலாம், கேமரா வைக்க வேணாம், இவளை வச்சிடலாம். சரி. ஏய் நானும் தண்ணிக்குள்ள போக மாட்டேன். வேண்டாமா, நீ தண்ணியில் இறங்கவே வேண்டாம். நாங்கள் காசு கொடுத்து இன்னொரு பண்ண கூட்டிட்டு வந்து தண்ணியில் இறக்குறோம். என்ன யார் கொடுப்பாங்க? நீ கொடுப்படா மச்சான். நான் கொடுக்க மாட்டேன். இவ்வளவு தண்ணியில இல்ல, செப்டி டேங்க்ல கூட இறக்குவேன். உனக்கு தெரியாது ப்ரொடியூசரோட பலி என்னன்னு. எவ்வளவு நல்லா போகுது. போட்டுக்கு பின்னாடி அப்படி நிற்க வச்சோன்னு வையன், நல்லா இருக்கும். உனக்கு நீச்சல் தெரியுமாடி? என்ன சாகடிக்கிறதுக்கா? காசு கம்மியாக பண்ணிக்கலாம்டா. காசு கம்மி பண்ணோம்னா காலை பிடிச்சி தான் ஆகணும். டேய் பசிக்குதுடா, ஏதாவது போய் சாப்பிடலாம். அப்படியே எதனா நல்ல விஷயம் சொல்லு. கரெக்ட், போலாம். நம்ம பாருக்கு போலாமா? போலாம். இருக்கா? நல்ல ஃபுட் கிடைக்கும். அதெல்லாம் சரி வராது, நீ போ. ஏன்டா அதுக்கு நான் தனியா இல்லல்ல, நீங்களும் இருக்கீங்க. அதான் பிரச்சனை. உலகத்துல நம்மள தெரிஞ்சவ எல்லாரும் அங்க இருப்பான். இப்பதானே பிரச்சனை. ஓஹோ, அப்படின்னா பாத்துக்கலாம். என்ன ஆனாலும் நான் ஒரு போலீஸ்காரன் பையன். வா. ப்ரொடியூசர். டேய் இது எப்பதான்டா முடியும்? தேவலாத வேலை இதெல்லாம். வாடா போகலாம், எனக்கு ஹாஸ்டல் வேற டைம் ஆச்சு. அதுக்கு வா போகலாம். மச்சான் நீ ஒன்று பண்ணு, நீ அவளை கூட்டிட்டு கிளம்பு. அப்ப நீ? நான் வந்துடுறேன், நீ போ. இவன் இந்த நிலைமையில இருக்கும்போது எப்படி விட்டுட்டு வரத? நீ போடா, நான் வரேன்டா. அவன் இங்க இருக்கட்டும், நம்ம போலாம். நான் இவளை கூட்டிட்டு வந்துடுறேன், நீ போ. வரலையா? இதோ வரேன். டேய் இது அவனோட தலையெழுத்து. ஐயோ ஐயோ என்னாச்சு உனக்கு? இப்ப எதுக்கடி கத்திட்டு இருக்க? அக்கம் பக்கத்துல ஆளுங்க இருக்காங்கடி, தெரியும்ல. நேத்து அந்த செக்ரட்டரி கை காலை பிடிச்சதுக்கு அப்புறம் தாண்டி உடனே உள்ள விட்டான். ஷப்பா, இவ பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருவா போல இருக்கே. ஏண்டி இப்படியே கத்திட்டு இருந்தா அப்புறம் எல்லாரும் வந்து நின்றுவாங்கடி. உனக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு வயிறு வலிக்குது. ஆமா, நேத்து மூக்கு முட்டை குடிக்கும் போது இதெல்லாம் உனக்கு தெரியல. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி. இது அது இல்ல. அப்புறம் என்னது? இதெல்லாம் நார்மலா வருதுதான். ஓ அந்த வழியா? அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நீ நல்லா அனுபவி. ஓ என் வீட்ல இருந்து கத்தி தொலையாதடி. நீயும் உன் பொறுக்கி ஃப்ரெண்ட்ஸும் நேத்து பண்ண சேட்டையே அதுவே என்னால தாங்கிக்க முடியல. அதுக்கு இடையில தேசம். உனக்கு மென்சஸா? அதை ஒழுங்கா வாயை திறந்து சொல்ல வேண்டியது தானே. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு மாத்திரையும் பேடும் வாங்கணும். நானா? அப்புறம் நானா? வாங்கிட்டு வரேன், வாங்கிட்டு வரேன். ஹலோ மச்சான் நான் தான். அவ அங்க இருந்து கிளம்பிட்டாளா? இல்ல. இல்லையா? அப்புறம் நீ அவளை அனுப்புற மாதிரி இல்லையா? மச்சான் அது இல்லடா, அவளுக்கு இப்போ உடம்பு சரியில்லடா. மருந்தெல்லாம் சாப்பிட்டு படுத்துருக்கா. இன்னும் ஒரு நாள் இங்கே இருக்கட்டும் என்ன? அதுக்கப்புறம் வாந்தி எதனா எடுத்தாளா? ஆமாடா.
எடுத்தாளா? அப்புறம் க்ளீன் பண்ணியாச்சு. யாரு? நான் தான். பைத்தியம். கடவுளே, என்னோட ஃப்ளாட் என்ஜாய் பண்றான். என்ஜாய் பண்ணு. ஃப்ளாட்ல ஒரு பொண்ணு இருக்குன்னு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அமெரிக்காவில் இருக்க அப்பா இங்கே எங்கடா வரப்போறாரு? அதெல்லாம் அவருக்கு தெரியும்டா. அவர் அந்த மாதிரி டைப், உனக்கு தெரியாது. டேய் தயவு செஞ்சு ஓகே சொல்கிறேன் ப்ளீஸ்டா. டேய் இருந்தாலும் நீ ஒன்றும் சொல்ல வேணாம், எல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான். அப்போ ஓகே ஓகே தானே மச்சான். தேங்க்ஸ் ராடி. நல்ல விஷயத்துக்கா? ஹலோ ஹலோ. இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஓகே, பரவாயில்ல. 2 நாள் ஆச்சுல நீ ஹாஸ்டல் போய். கிளம்புன்னு சொன்னா போறேன். இப்படி சுத்தி வளைச்செல்லாம் பேச வேண்டாம். ஐயோ அப்படி சொல்லலை. புரியுது. நான் ஒன்றும் உனக்கு பாரமா இருக்கணும்னு நினைக்கல. நாளைக்கு ஹாஸ்டல் டே, இந்த வருஷத்தோட லாஸ்ட் செலிப்ரேஷன். எப்படி இருந்தாலும் கண்டிப்பா போயே ஆகணும். அடுத்த வாரம் எக்ஸாம். அது முடிஞ்சிச்சுன்னா இங்க உள்ள பிரச்சனையெல்லாம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்னோட பிரச்சனை உனக்கு இருக்காது. போதுமா? ஆமி ஷால் போடாமல் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லடி. நீங்களும் போடலல. நான் என்ன பண்ணுறேன் நீ பார்க்க தேவையில்லை. அப்ப என்ன பத்தி நீங்களும் பார்க்க வேண்டாம். சீனியர் எல்லாம் காலேஜோட. காலேஜில் மட்டும் இல்லடி, இங்கேயும் நாங்கள் தான் சீனியர். சொல்கிறத கேட்டு மூடிட்டு இருந்தால் போதும். நான் எப்படி இருக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன். உங்க அட்வைஸ்லாம் வேண்டாம். உனக்கு சொன்னால் புரியாதுல்லடி. போடி. இரு, நான் யாருன்னு காமிக்கிறேன். பார்த்துக்கலாம், போடி. அவன் என்னை தள்ளி விடுறாடி. அஞ்சனா. எந்த அஞ்சனா? அந்த ஃபஸ்ட் இயரில். நம்மெல்லாம் அவகிட்ட போய் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறா. வாங்கடி. நீ யாரடி எங்க கிட்ட வம்பிழுக்கிறதுக்கு? ஹே, பார்த்து பேசு. மேல கை வைக்கிறவெல்லாம் வேண்டாம். கை வச்சா என்னடி பண்ணுவ? நாங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வச்சுக்கோம் ஆட்டத்தை. புரியுதா? இல்லனா என்னடி பண்ணுவ? விடு. என்னடி மேடம், இவங்க தான் பிரச்சனை பண்றாங்க. உன்கிட்ட பலமுறை நான் சொல்லியிருக்கேன், இங்கெல்லாம் ரேகிங் பண்ணக்கூடாதுன்னு. இங்க என்ன ரேகிங் மேடம்? தங்கச்சிகளோட நல்லதுக்காக அக்கா நாங்க சொல்லித்தரோம். அதை இவங்க கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளோதான் மேடம். விடுங்க மேடம். விடுடி. உன்கிட்டலாம் சொல்லி என்னடி பிரயோஜனம்? எப்படி நிற்கிறா பாரு. என்னடி முறைக்கிற? அப்பா பேரே தெரியாமல் இங்கே இருக்கீங்க. உனக்கு ஒரு வேலையே கிடையாதா? நான் தெரியாம தான் கேட்குறேன். பிரச்சனைன்னு தெரிஞ்ச திரும்ப ஏன்டா அங்கே போய் மாட்டிட்டு இருக்க? அவ பொண்ணு இல்லடா, பிசாசு. டேய் அவ இதுக்கு முன்னாடி அப்படி எல்லாம் இருந்தது இல்லடா. அவ பாவம்டா, நீ வாடா. அவளை பிடிச்சதே பிரச்சனை படுறதுனால தான்டா. டேய் வாடா மச்சான்.
சரி சரி சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். நைட்டு பார்க்கலாம் கெஸ்ட் ஹவுஸில் வச்சு. ஓகே தேங்க்யூ. சார் ஆ என்ன? நான் அன்வர் கால் பண்ணியிருந்தேன். ஹுசேன் சாரோட பையனா? உட்காருப்பா. வாடா சார். நான் ஆமியை நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. நீ எதுக்குப்பா தேவையில்லாதவங்க கிட்ட எல்லாம் பழகுற? அட்லீஸ்ட் உங்கள் அப்பாவோட மரியாதையாவது காப்பாற்ற வேணாம்? அது இல்லை சார், அவள் பாவம் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணியிருப்பா சார். விட்டுருங்க சார். வாடனை மண்டையை உடைச்சிருக்க, அது பாவமா? சார் ஒரு டீ கிடைக்குமா? ரொம்ப தலை வலிக்குது, அதான் கேட்டேன். அங்கே பாரு, இதுவா பாவம்? இங்கே வந்ததுலேருந்து துமிர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கா. கை வச்சிருவேன். பொண்ணா போயிட்ட எனக்கு பிரச்சனை ஆயிரும். சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் சார். கேஸு குழம்புயிடுச்சு தான். கேஸு எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா நம்ம கையில் இல்லை. அடி வாங்கின வார்டனுக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் கேஸ் இல்லை. ஆனால் இனி இவ ஹாஸ்டலில் தங்க முடியாது. சரி சார். இதுக்கு சம்மதம்னா கூட்டிகிட்டு போ. ஓகே சார், இனி எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறேன். என்னடி பார்த்துட்டே இருக்க? ஸ்டூபிட், கூட்டு போடா. சார் அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க சார். இங்கே பாரு, திரும்பி இப்படி நடந்தா உங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன், புரியுதா? இனி ஒன்று இங்கே நான் பார்த்தேன்னா 2 முட்டையும் பேத்துருவேன். சாரி சார். என்னடா ராஸ்கல்? அன்வர், இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண மாட்டோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்னது? எனக்கு கொஞ்சம் சரக்கு வேணும். இல்லடா, நிப்பாட்டுறதுக்கு தான். கடைசியா ஒரு வாட்டி குடிச்சிட்டு விட்டுடலான்னு இருக்கேன். அது உன் கூடவா இருக்கட்டுமே. நான் குடிக்க மாட்டேன். நீ குடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ என் கூட இருந்தா மட்டும் போதும். கடைசி ஆசை தானே, வரேன். ஆனால் பாருக்கெலாம் வர முடியாது. அப்புறம் என்னடா வேணுமா? ஹே வேண்டாம். நீ ஏன் இப்படி மாறிட்ட? நீ முன்னாடி இப்படிலாம் இருக்க மாட்டியே, ரொம்ப அமைதியாக இருப்ப. இப்படி குடிச்சு குடிச்சு சாகிற அளவுக்கு உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ ரொம்பலாம் யோசிக்க வேணாம். சும்மா என் கூட உட்காந்தா போதும். அது இல்லை, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் இல்லைனாலும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு எனக்கும் ஒரு பங்கு இருக்குல்ல, அதனால தான். உனக்கா? உனக்கு என்ன பங்கு இருக்கு? இல்லை, நமக்கு அந்த 10ஆம் கிளாஸ் பிரச்சனையால் நீ ஊரை விட்டு போகாமல் இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்காதுல்ல. நீ நேரம் வேற எங்கேயாவது இருந்திருப்ப. அதெல்லாம் யோசிக்கும்போது தான். என்னோட 10ஆம் கிளாஸில் நீ எல்லாம் என் லைஃப்லேயே வந்ததில்லை. உன்னை பார்க்கும்போது அன்னைக்கு நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் வரல. நான் எந்த தப்புமே பண்ணலை. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என் மனசில் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. அப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? கடைசியாக குடிக்கிறதுக்காக என்ன கம்பெனியாக வேணும்னு தானே கேட்டேன். அப்போ நீ ஏன் இந்த மாதிரி ஆனங்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? சொல்லு அமி. என் ஃபீலிங்ஸை நான் யார்கிட்டயும் சொல்கிறது கிடையாது. நம்ம பிரச்சனையை வேற யார்கிட்டயாவது சொன்னால் ஆறுதல் கிடைக்கும்னு பல பேர் சொல்லுவாங்க. எனக்கு அப்படி தோணுனதில்லை. நான் என்னோட கஷ்டங்கள் எல்லாம் மனசை விட்டு ஒரே ஒருத்தர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். அந்த ஆளால் தான் நான் இந்த நிலைமைக்கு ஆயிட்டேன். அவனுக்கு அப்புறம் எவ்வளோ பேர் என் லைஃப்பில் வந்தாங்க. ஆனால் எனக்கானவன்னு தோணுது அவன் மட்டும்தான். அது யாரு? பிராணா. பிராணா? பிராணா.
பிரணவ்ன்றது அவன் பேர். அவனே மாற்றி பிராணான்னு வச்சுட்டான். நான் +2 படிக்கும்போது என் லைஃப்பில் இருந்த தனிமையை போக்குனது அவன்தான். எனக்குன்னு அன்னைக்கு யாருமே இல்லை, அப்பா மட்டும்தான். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவை பிடிக்காது. அப்பாவை பற்றி கேவலமாக என்கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் அம்மா பேசுவாங்க. அந்த சமயத்தில் தான் அம்மாவுக்கு வேற யாரோடையோ, எனக்கு அது தெரியும்னு அம்மாவுக்கு இன்னும் தெரியாது. அம்மாவோட ஃபோனில் பல மெசேஜஸை நான் பார்த்துருக்கேன். தம்பிக்கு அதை பற்றி தெரிஞ்சிடுமோன்னு தான் என்னோட பயம். அப்பாவுக்கு எதுவும் தெரியாது. தெரியாமல் நான் ஏதாவது அப்பா கிட்ட உளறிடுவேணும்னு நினச்சி அப்பா கூட பேசுறதையும் நிறுத்திட்டேன். என்னால் ஸ்டடீஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்புவேன், அப்புறம் எங்கேயாச்சும் போய் உட்காந்துருவேன். தனிமையில் மனசு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. டேய் ஆமாடா லாஸ்ட் வீக் ஆமாண்டா, இதெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். வா டீ குடிக்கியா? வேண்டாம். இப்படிதான் ஏன் ஏதாவது பண்ணிட்டு என் கூடலாம் டீ குடிக்க மாட்டியா? டேய் ஒரு டீ சொல்றா. டேய் போய் சொல்டா. பூஸ்ட் வேணுமா? பூஸ்ட். டேய் பூஸ்ட்ரா. எனக்கு எதுவும் வேண்டாம். ஏன் வேணாங்கற? 2 நிமிஷம் எழுந்துறா, அவ உட்காரட்டும். இல்லை, நான் போகணும். டேய் நான் நான் போட்டுமாடா? அவ உட்காரலையா? சரி நான் உட்காந்துக்கிறேன். அது சரி, பேர் என்ன? ஆமி. இல்லை, அமிதா. ஆமி. அது போதும். தனிமையில் இருந்த என் மனசுக்குள்ள நிறைய பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சது. ஆறுதலோ லவ்வோ கேரோ என்னென்னவோ அவன் எனக்கு கொடுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பிரணாவை பார்க்கறதுக்காக மட்டுமே நான் அங்கே போயிட்டு இருந்தேன்.